அனைத்து தோழமைகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டியன். எதுக்காக இந்த வீடியோன்னு கேட்டுக்காங்க. அதாவது இன்றைக்கி தேதி வந்து 6/11/2025, நேரம் சரியாக 1:40. என்னோட காலைல 10:45 நம்ம டுபாக்கூர் மெசேஜ் மூலியமாக போட்டார். மூதேவி ஸ்ரீதேவி, சரிங்களா? அதை பற்றி தெரியுமா? ஸ்ரீதேவி நாங்கள் புகழாரம் பாடுவோம் அப்படின்லாம் பேசுனீங்க. ஓகே, புகழாரம் ஸ்ரீதேவியை பாடுங்க. அப்புறம் உடையை பற்றி பேசுனீங்க. காவி உடை, மஞ்சள் உடை, பச்சை உடை உடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும் அப்படின்லாம் சொன்னீங்க. சரி, நாம் என்ன பார்ப்போம்? ரெண்டையும் பார்ப்போமா? சரி, ஸ்ரீதேவி மூதேவி அப்படிங்கிறதுக்கு பார்த்துருவோம். ஸ்ரீதேவி மூதேவிங்கிறது, நீ மூதேவியை வணங்கினா கூட ஏதாவது புண்ணியம் உண்டு. ஸ்ரீதேவியை வணங்கி எந்த புண்ணியம் கிடையாது. ஏன்னா நீதி தேவதைன்னு பார்த்தா மூதேவி தான். ஸ்ரீதேவி ஓரவஞ்சனக்காரி. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, சுத்தமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு மட்டுமே வரக்கூடியவா ஸ்ரீதேவி, சரியா? ஆனால் மூதேவி அப்படி கிடையாது. அது வீடு சுத்தமாக இருந்தாலும் சரி தான், சுத்தம் இல்லாட்டாலும் சரி தான், எல்லா வீட்டுக்கும் வரக்கூடியவ தான் மூதேவி. இதில் யார் ஓரவஞ்சனக்காரி? யார் நீதி தேவதையை கடைப்பிடிக்கிறா? நீதியை யார் கடைப்பிடிக்கிறா? அதாவது சுத்தமாக வீடு வச்சுருந்தா மட்டும்தான் ஸ்ரீதேவி வருவா. ஆனால் மூதேவி அப்படி கிடையாது. நீ எப்படியே வீடு வச்சுக்கா, நீ அழுக்கா வச்சுக்கா இல்லை நல்லா வச்சுக்கா, எப்படி வச்சாலும் மூதேவி எல்லா வீட்டுக்கும் வருவா. இதில் ஓரவஞ்சனக்காரி யார்? ஸ்ரீதேவி. முதல்ல அதை தெரிஞ்சிக்கா. அடுத்த உடையை பார்ப்போமா? உடைக்கு நான் என்ன சொல்கிற போகிறேன் அப்படின்னா, உனக்கு சிம்பிளாக சொல்லுங்கள். நீ சொன்ன என் அப்பன் சிவனை வச்சு வழிபடுறேன் அப்படின்னு, நீ உடையை பற்றி பேசிட்ட. நீ எந்த லட்சணத்தில் காவி உடையை கொடுத்தேன்னு எனக்கு தெரியலை. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, உடைக்குன்னு தனியாக மரியாதை இருக்குன்னா நீ சிவனை வழிபடுற. என் அப்பா அவர் தான் அப்படின்ன சந்தோஷம்தான், நான் இல்லைன்னு சொல்லலையே. அப்போ நீ புலித்தோலை எடுத்துலாம் உடையாக கொடுத்துருக்கணும். எதுக்கு நீ விஷ்ணுவோடைய அஸ்திர இது துணி எடுத்து கொடுக்குற? காவிங்கிறது அவருக்குள்ளது, நீ அம்பா விஷ்ணுக்குள்ளதை எடுத்து கொடுத்துட்டு அப்படியே ஆராகாரா மகாதேவான்னு சொல்லி லாந்துக. எதுக்கு லாந்துக? விஷ்ணுக்குள்ளது இல்லை. காவி உடைங்கிறது விஷ்ணுக்கு, பச்சை உடைங்கிறது முருகருக்கு, இப்படி ஒவ்வொன்றும் இருக்குது. மஞ்சள் புடவை அங்காளிக்கு, சமயபுரத்துக்கு, இப்படியெல்லாம் இருக்குது. நான் என்ன கேட்குறேன், அந்த உடையை பற்றி பேசுன நீ முதல்ல புலித்தோலையெல்லாம் எடுத்து உடையை அணிஞ்சு போட்டிருக்கணும். நீ எதுக்குப்பா காவி உடை எடுத்து போட்ட? அதே போல் காவி உடைக்கு ஒன்று சொல்லுங்கள். உடுக்கிற துணியில் கடவுளை தேடாத. நான் பல தடவை சொன்னேன், உள்ளத்தில் தேடு. நீ உடுக்கிற துணி நீயே முதல்ல மனைவியோடு இருக்க, அதுவும் பக்கத்தில் வச்சு தான் 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க, சரியா? முதல்ல அந்த காவி உடைக்கு முதல்ல மரியாதை இருக்கா? காவி உடை எதுக்கு சொன்னாங்க? நீ ஆன்மீகத்துக்கு, அதாவது கோயிலுக்கு போகும்போது எடுத்து குளிச்சுட்டு எடுத்துகிட்டு உடையை மாட்டிக்கிட்டு நீ போன்னு சொல்லுறதுக்காக தான் அந்த காவி உடைகள். அந்த பெண்களுக்கு மஞ்சள் புடவை குளிச்சுட்டு எடுத்துகிட்டு கோயிலுக்கு இன்றைக்கி போகிறேன்னு சொன்னால் மஞ்சள் புடவை எடுத்துகிட்டு போகலாம். சிலது விரதம் இருக்கக்கூடிய அன்றைக்கும் போடலாம். 7 நாள் விரதம், 15 நாள் விரதம், அப்போ போடலாம். நீங்கள் 2 பேரும் ஒன்றா தானப்பா இருக்கீங்க. அந்த காவி உடைக்கு என்ன மரியாதை இருக்குது? என்ன மரியாதை இருக்குது? கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாமே இருக்கிறீங்க. நீ எங்கே போய்ட்டு வர, எங்கே வரேன்னு யாருக்கு தெரியும்? அந்த உடையை கொடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் பிரச்சனை இல்லை. அந்த உடையை கொடுத்துக்கிட்டு அர்த்தவண்டன்னு பேசுகிறது, சரியா? எல்லாமே பண்ணுற. அப்புறம் அந்த உடையில் என்னத்த மகிமை இருக்குது? நாம் இப்படி போட்டிருக்கோம், நீ அப்படி போட்டிருக்க. உன் வைத்த வழக்கு அவ்வளோதானே தவிர அதுக்குன்னு உள்ள மரியாதையை கேட்டுக்கா. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறாங்க. அந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடும்போது நீல கலர் சட்டை சாரம் உடுக்குறாங்க. எதுக்கு? விரதம் இருக்கிறாங்க. பாதி பேர் வீட்டில் தங்குவாங்க, யாருமே தங்க மாட்டாங்க. இல்லை தனி ரூம் எடுத்து வீட்டில் தனி ரூமாக ஒதுக்கிடுவாங்க. பெண்ணடி நிழலே மேலே ஏற்றுக்க மாட்டாங்க. சிலவங்க ஐயப்பன் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு ஊருக்கு பக்கத்தில் எதாவது இடம் இருந்துச்சுன்னா அங்கே போய் படுத்துருவாங்க, கொட்டாயை போட்டு. எதுக்காக படுக்கிறாங்க சொல்லு? அந்த 15 நாளும் உடுத்த துணியை டெய்லி துவச்சி, சிலவன் மண்டலம் இருப்பான், சரிங்களா? சிலவன் விளக்கு பூஜைக்கு தான் போவான் ஐயப்பன் கோயிலுக்கு, புரிஞ்சா? அப்படி இருக்கக்கூடிய அவருங்க பேசலாம் உடையை பற்றி. நீ பேசலாமா? அவங்க இருக்கக்கூடிய விரதம் வரைக்கும் டெய்லி காலையில் அதை துவச்சி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? டெய்லி போடுவாங்க.
காலையில் விடியாலம் 4 மணி ஆனால் குளிச்சுருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் உடுத்த துணியை உடுத்துட்டு 10 நாளாக இருக்கிறீங்க காவியை உடுத்துக்கிட்டு. ஓகேவா? இன்னொன்று என்னென்னு பண்ணீங்கன்னா, நீங்கள் சிவன் வழிபடுறதுனால புலித்தோலை எடுத்து போடுங்க. சரியா? உடையில் வந்து தெய்வம் குடியிருக்க போகிறதில்ல, உள்ளத்தில் தான் குடியிருக்கும். உடைங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. ஏதோ நீ ஆன்மீகவாதின்னு தெரிகிறதுக்காக நீ வந்து உடுத்துருக்க. சரியா? இந்த நிறைய பிச்சைக்காரங்க போகிறாங்க, உண்மையாட்டி சொல்லுங்க. நிறைய பிச்சைக்காரங்க பிச்சை எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கிழிஞ்ச துணியெல்லாம் இருக்குது. நீ போட்டிருக்க ஜடையை மாதிரி அவனுக்கு முன்னாடி ஜடையாக கிடக்குது. எப்படி? ஆனால் அவனுக்கு போட்டது உண்மையான ஜடைன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் ஒவ்வொரு இடமா எடுத்துகிட்டு தான் முடியையும் ஒன்றுமே அவன் வந்து பராமரிக்கிறதும் கிடையாது. அதனால அது சிக்கு பிடிச்சி ஜடையாக மாறுது. நீ என்ன பண்ணுற? ஆத்தா போடக்கூடிய ஜடையைக்கு பதிலாக நீ பணத்தை கொடுத்து ஜடையை போட்டு வைக்க, ஒட்டு மூடியை வச்சு ஜடையை போட்டு வைக்க. புரிஞ்சா? நாங்கள்லாம் அங்கே பேர் ஜடையெல்லாம் போடவே விட மாட்டோம். இங்கே பாரு, பார்த்தியா பாரு, அப்படியே அமைதியாக போட்டுட்ருப்போம். சிக்கே போட விட மாட்டோம். அது ஜடை போட்டால் தான் ஜாமியாரா? நான் முடி வெட்ட போகிறேன் தெரியுமா உனக்கு? ஓகேவா? நான் சும்மா நல்லா இருக்கேன், நமக்கே முடி கிடையாதுன்னு சொல்லி வளர்ப்போம்னு சொல்லிட்டு வளர்த்துட்ருக்கேனே தவிர நான் ஆன்மீகவாதியும் கிடையாது. ஓகேவா? நான் ஏதோ ஆத்தாக்கு தொண்டு செய்கிறேன், அவ்வளோதான். ஒரு இறை வழிபாடு, அவ்வளோதான். இந்தமாரி கேள்வியெல்லாம் கேட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் தேவையில்லாமல் உடையை பற்றியெல்லாம் பேசுனேன்னு வச்சுக்கேன். நீ எல்லாம் அப்புறம் இந்த இது புலி தோலை தான் எடுத்து உடுக்கணும். ஓகேவா? சிவன் உடுத்துருக்குது என்னென்னு முதல்ல பார்த்துக்கா. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்காத. இங்கே 1008 ஒர்க்குகள் இருக்கும்போது குறுக்க கிராஸ் பண்ணிகிட்ருக்காத. அதுபோல் நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் வந்து டிவி இல்லை, இப்போ வயசான அம்மா வந்து சீரியல் பார்க்க டிவி இல்லைன்னுலாம் கேட்டிங்க. மாடு இல்லை பொழப்புக்கு அப்படின்லாம் சொன்னீங்க. நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 8 பேருக்கு வீடு போட்டு கொடுத்துட்ருக்கேன். அதே நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன். நான் ஒரு 8 பேருக்கு வீடு போட்டு கொடுத்துட்ருக்கேன். முடியக்கூடிய கண்டிஷன் வந்துருச்சு. சரிங்களா? பணிகள் நடந்துட்டு தான் இருக்குது. வீடு வந்து அவங்களுக்கு சொந்த இடம் தான். நான் வந்து காசு கொடுத்து எவ்வளோக்குள்ள வீடுன்னெலாம் சொல்ல மாட்டேன். நான் தான் முதல்ல கட்டி கொடுக்கேன். சரிங்களா? அவங்க இடம் அதில் வீடு நான் வச்சு கொடுக்கேன் என்னுடைய செலவில். நல்ல மாதிரி தான் வீடு போட்டு கொடுத்துட்ருக்கேன். இதில் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, போட்டி பொறாமைகள் உள்ளவங்க நிறைய வந்து என்ன பேசுகிறாங்கன்னா, இவர் எப்படி வீடு போட்டு கொடுக்குறாரு, இவர் எப்படி படிப்புக்கு கொடுக்குறாரு, இவர் எப்படி மாதம் 1000 ரூபா கொடுக்குறாரு, இந்த மாரிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. வாஸ்தவம் தான், நீங்கள் கேட்குறது நியாயம்தான். நான் என்ன கேட்குறேன், ஒன்னாலேயும் கொடுக்க தெரியாது, கொடுக்குற என்னையும் குறை சொல்லதுக்கு தான் உனக்கு தெரியும். சரியா? நான் கொஞ்சம் ஒதுங்கினேன்னு வச்சுக்கேன். எப்படி நான் எனக்குன்னு சொல்லி சேர்ப்போம்னா நான் இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல அதை தெரிஞ்சிக்கா. ஓகேவா? கடவுள் எனக்கு தக்கன கொடுத்துருக்காரு, எனக்கு அது போதும். அளவுக்கு மீறி எனக்கு ஆசை கிடையாது. நான் பல தடவை முன்னாடி சொல்லுவேன், நான் வளர்ந்து வந்த விதங்கள், குடும்பம் வேண்டாம், உற்றார் வேண்டாம், உறவினர் வேண்டாம், தாய் வேண்டாம், தகப்பன் வேண்டாம், கூட பிறப்புகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்தவனா. நான் பற்ற கஷ்டத்தை நீங்கள்லாம் பற்றக்கூடாது. இந்த ஏழைகள் பாவம் கண்ணீர் வடிக்கிறதுனால தான் நான் அவ்வளோ உதவி பண்ணுறேன். ஏன்னா நான் பட்ட கஷ்டங்கள் அப்படி, வனவாசம் கஷ்டம், அதாவது மொழி தெரியாத ஸ்டேட்டில் இருந்தேன். அங்கே இருக்கும்போது தான் எனக்கு தெரியும். சரிங்களா? என்ன கஷ்டப்பட்டேன்னு யாருக்கும் தெரியாது. என் கஷ்டத்தில் தான் நான் உருவானேன். இது வந்து எனக்கு வந்து எல்லோரும் சொல்லுவாங்க, எதிரி இருந்தால் தான் வளர முடியும்னு. என் குடும்பமே எனக்கு எதிரி. ஓகேவா? என் குடும்பம் தான் எனக்கு எதிரி. அவங்க மத்தியில் நான் வளரணும்னு நினச்சி வளர்ந்தேன். என்னுடைய உழைப்பு, கடவுள் கொடுத்த ஒரு மதி இருக்குது. மதியை வச்சு சரியா உருவாகி வந்த இன்னைக்கு எண்ணற்ற மக்களுக்கு என்னால் உதவி பண்ண முடியுது, எல்லாமே பண்ண முடியுது. நான் குடும்பமே எனக்கு வந்து அண்ணன் அக்கா யாருமே வேண்டான்னு சொன்னால் கூட அவங்களுக்கு நான் அந்த டைமில் தேவை கிடையாது. சரிங்களா? அதனால தான் நான் என்னுடைய சொந்த மாவட்டத்தை விட்டு வேறு மாவட்டம் வந்து இப்போ இருக்கிறேன். இருந்து இங்கே எல்லாமே எனக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிவிட்டு அமைதியாக இருந்து மக்களுக்கு உதவி பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? அதனால் என்னுடைய கடமை பெற்றுட்டாங்க, அவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணி தான் ஆகணும். கூட பிறப்பு 2 அக்கா, ஒரு அக்கா பரவாயில்ல, அவங்க இந்நாள் வரைக்கும் என்கிட்ட டச்சில் இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ நான் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ணனாக இருந்தாலும், அண்ணங்கிறது எதிரி தான், எல்லாமே இருந்தால் கூட என் சைடு என்னென்ன பண்ணணுமோ நான் அதை அவ்வளோத்தையும் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா?
இப்போ பண்ணி கொடுத்துட்டு என்னுடைய வாழ்க்கைங்கிறது இப்படி தான். நான் சிங்கிளாக இருந்து இந்த மக்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இதில் உனக்கு எங்கே வலிச்சிச்சு? அதான் நான் கேட்குறேன். உனக்கு எங்கே வலிச்சிச்சு? நான் இவ்வளோ உதவி பண்ணேன், இந்த கேள்வியெல்லாம் கேட்குறியே, முதல்ல நீ நீ வந்து சாமியார் மாதிரி இருந்துக்கிட்டு இந்த வேஷத்தை போட்டுக்கிட்டு வரக்கூடிய மக்கள்கிட்டெல்லாம் ரூபாய் ஆட்டையை போடுற பற்றியா, அந்த ரூபாயை வாங்கி என்ன பண்ணுங்க? யாருக்காவது ஒரு உதவி பண்ணியிருக்கியா? கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் முன்னக்கூட்டி ஓடி வர, உதவின்னு சொன்னால் ஓடிடுவேன். அதனால் நான் பல தடவை சொன்னேன், உனக்கெல்லாம் நேரம் ஒதுக்குறதே வேஸ்ட்டு தான். என்னை பொறுத்தளவில் நான் நேரம் ஒதுக்கி வீடியோ போடுவேன்னா இந்த வீடியோவை பார்த்தாவது 4 பேர் திருந்துட்டுன்னு தான் போடுகிறேனே தவிர வேறு எதுக்கும் கிடையாது. அதனால் திரும்ப திரும்ப வாண்ட சொல்லிக்க, உன் மானத்தை இழக்காமல் மரியாதையாக ஒதுங்கி போ. நீ வழிபடுற வழியில் போ, நாங்கள் வழிபடுற வழியில் நாங்கள் பார்த்துக்கிடோம். இது போட்டியோ இல்லை இது பொறாமையோ தெரியலை. எனக்கு பார்த்தேன்னா இது வந்து பொறாமை தான். நீ பண்ணுறது அவ்வளோமே பொறாமை தான். ஆனால் நீ எங்கே இருக்கிற என்ன ஏதுன்னு தான் எனக்கு தெரியலை. தெரிஞ்சால் கூட உன் முடியை பிடிச்சி 2 ஆட்டி மண்டையில் கொட்டியே சொல்லி தந்துருப்பேன். சரியா? நீ காவி படைய ஒருத்தர் பக்கத்தில் பொண்டாட்டி வச்சுருக்கலாமா? எப்படி பொண்டாட்டிக்கிட்ட ஒட்டி இருந்துட்டு தான் ஃபோட்டோ போடுவியா? லூசு பயலை. ஏசி திட்டி கிழிச்சு போடுவேன். மரியாதையை ஓடிடு. தெய்வத்தை வழிபடவங்களுக்கு மட்டும் தெரியும் தெய்வம் எப்படி வரும் என்ன ஏது. சரிங்களா? அதை விட்டுக்கிட்டு சாமியை கண்ணால் பார்த்துருக்கியா, ஆத்தாட்ட பேசியிருக்கியான்னு கேட்டால் இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடிய விஷயமா? முதல்ல தெய்வத்தை எப்படி வழிபடணும்னு தெரியுமா? இந்த உலகத்துக்கு நீ எப்படி வந்த? ஒட்டு துணி இல்லாமல் வந்த. போகிறது எப்படி போகிற? ஒட்டு துணி இல்லாமல் தான் போகிற. இடைப்பட்டதில் மட்டும் துணியை போட்டுக்கிட்டு ஆத்தாக்கிட்ட போய் இருந்துக்கிட்டு ஆத்தா எப்படிம்பியோ. நான் எல்லாம் அப்படி கிடையாது. என் அம்மாக்கிட்ட போகும்போது அது என்னுடைய பெத்த தாய். அவள் என்னை எந்த அளவில் என்னை பெற்று விட்டா. குளிச்சுட்டு நைட்டு 12 மணிக்கு குளிச்சுக்கிட்டு என் அம்மாக்கிட்ட போய் உட்காந்துருந்து பூஜை பண்ணுவேன். என் அம்மாவுடைய இதை தான் நான் உச்சரிப்பேனே தவிர எல்லோரும் சொல்ல மாரி மற்ற மந்திரங்கள் தந்திரங்கள்லாம் சொல்ல தெரியாது. எனக்கு சொல்ல தெரிஞ்சது ஒன்று, ஓம் பத்ரகாளீஸ்வராய நமக, இது மட்டும்தான் சொல்லுவேன். சரியா? இதை 108 தடவை சொல்லுவேன். சரிங்களா? அதனால் ஆன்மீகத்தில் அது சொன்னால் தான் ஆத்தா பார்க்கும், இது சொன்னால் பார்க்கணும் கிடையாது. அம்மா பேரை சொன்னாலே போதும். சரிங்களா? பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, பக்குவமாக நடந்துக்காங்க, தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. அதனால் நன்றி, வணக்கம்.